ஹலோ மக்களே, வெல்கம் டு கீர்த்தி ஃபார்ம் விளாக்ஸ். ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. வாங்க இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் செடி பற்றின அப்டேட் பார்க்கலாம். நாங்கள் வெண்டை விதை வாங்கி 1க்கு 2 அப்படிங்கிற அளவில் தாங்க நட்டிருந்தோம். விதை நட்டு 5 to 10 நாளே எல்லா விதையும் நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருங்க. செடி முளைச்சதும் நம்ம டெய்லியும் காட்டுக்குள்ளே போய் செடிகளை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா இந்த மாதிரி டைமில் தான் வேரழுகுதல், தண்டரித்தல் போன்ற ஒவ்வொரு நோய்களாக வரதுக்கு ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ நம்ம செடிகளை எந்த அளவுக்கு பராமரிக்கிறோமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நமக்கு மகசூல் கிடைக்குங்க. செடி நட்டு 15 நாளே ஃபஸ்ட்டு களை எடுத்து உரமும் கொடுத்துடணுங்க. மேக்சிமம் உரம் கொடுத்துட்டாலே 35 to 40 நாளில் பூ வச்சு செடிகள் எல்லாமே காய்க்கு வந்துருங்க. வெண்டங்காய் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு காய் நம்ம அறுவடை பண்ணிட்டாலே தொடர்ந்து டெய்லியும் காய் பறிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். சப்போஸ் காய் கம்மியாக இருக்குது, ஒன் டே விட்டு பொறிச்சிக்கலான்னு பார்த்தா பாதி காய் முற்றி காட்டுக்குள்ளேயே வேஸ்ட்டாக போயிடுதுங்க. செடி நம்ம கரெக்டான டிஸ்டன்ஸில் நட்டிருந்தாலே சைடில் இந்த மாதிரியான நிறைய பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், எல்லா பிரான்ச்சஸ்லேயும் மொட்டு வச்சுருக்கு. என்னதான் நம்ம செடிகளை பராமரிக்கிறது, களை எடுக்கிறது, உரம் கொடுக்கறது, மருந்தடிக்கிறது, காய் பொறிக்கிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ஒரு மாதமாக காட்டுக்குள்ளே பட்ட அவ்வளோ கஷ்டத்துக்கும் பலன் கொடுக்கறது அந்த காயோட விலை தாங்க. அந்த விலை தான் எப்போ ஏறும் எப்போ இறங்கும்னு சொல்லவே முடியாதுங்க. பிகாஸ் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் சந்தையில் வரக்கூடிய காய் வரத்தை பொறுத்து தாங்க காய் விலை முடிவாகும். சரிங்க, நாங்கள் என்ன காய் ரகம் நட்டிருக்கோம், அதை எப்படி அறுவடை பண்ணி எப்படி அதை வியாபாரம் பண்ணுறோம் எல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. இதே மாதிரி டெய்லி ஃபார்ம் அப்டேட் வேணும்னா கீர்த்தி ஃபார்ம் விளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching the video.